32வது ஸ்லோகம். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோ மதஹ. இந்த ஸ்லோகத்துடன் பகவான் தன்னுடைய உபதேசத்தை முடிவு செய்கின்றார். 32வது ஸ்லோகம் வரை 4 கருத்துக்களை பகவான் கூறி வந்தார் என்று பார்த்தோம். முதல் கருத்து தியானத்திற்கு பகிரங்கமான சாதனைகள். தியானம் செய்கின்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது. இரண்டாவது அந்தரங்க சாதனை, தியானம் செய்கின்ற காலத்தில் செய்ய வேண்டிய சில நியமங்கள். மூன்றாவது தியான சொரூபம், இங்கு பேசப்படுகின்ற தியானம் எப்படிப்பட்டது என்பது. நான்காவது தியான பலம், இங்கு சொல்லப்படுகின்ற நிதித்தியாசனம் என்ற தியானத்திற்கான பிரயோஜனம் என்ன. பிரயோஜனத்தை பகவான் விதவிதமான கோணங்களில் பேசினார். இறுதியாக இந்த ஸ்லோகங்களில் பிரயோஜனத்தை சொல்லி முடித்தார். கடைசியாக என்ன பிரயோஜனத்தை சொன்னார்? ஞானியினுடைய தர்சனத்தை பகவான் பேசினார். அவன் மற்ற எல்லா ஜீவராசிகளினுடைய ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவாக பார்ப்பான். பிறகு எல்லா ஜீவராசிகளும் தன்னிடத்தில் இருப்பதாக பார்ப்பான் என்று அத்வைத தர்சனம் பலனாக சொல்லப்பட்டது. 32வது ஸ்லோகத்தில் ஞானியானவன் அனாத்மாக்களை எப்படி பார்ப்பான் என்று பேசினார். மற்ற அனாத்மாக்கள் என்றால் மற்ற ஷரீரங்களை இவன் எப்படி நடத்துவான், எப்படி பார்ப்பான், எப்படி பாவிப்பான். அதற்கு பகவான் என்ன பதில் சொன்னார்? சுருக்கமான பதில், தன்னுடைய உடலை எப்படி பாவிப்பானோ, எப்படி நடத்துவானோ, அதே போல்தான் மற்ற அனைத்து ஜீவராசிகளினுடைய உடலையும் நடத்துவான். இங்கு சங்கரர் சுருக்கமாக கூறினார், அஹிம்சக பவதி. அவன் அஹிம்சகனாக மாறி விடுகின்றான். மற்ற ஷரீரத்தை துன்புறுத்தும் பொழுது அது என்னுடைய ஷரீரத்தை துன்புறுத்துவதிலிருந்து வேறுபடவில்லை என்று உணருவான். இவ்விதம் உணர வேண்டுமென்றால் அவனுடைய மனம் அதி சூக்ஷ்மம் ஆக வேண்டும். இந்த ஞானத்தினால்தான் அவ்வளவு சூக்ஷ்மமாக மாறும். வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு சொன்னார் என்றால் எந்த அளவு இனியொரு ஜீவராசியினுடைய உடலும் தன்னுடைய உடலும் ஒன்று என்று பார்த்திருக்கின்றார் என்று நமக்கு தெரிகிறது. இவ்விதம் மற்றவர்களை எப்படி நடத்துவான் என்றால் தன்னை எப்படி நடத்தி கொள்வானோ அப்படி நடத்துவான். தன்னுடைய உடலுக்கு எதெல்லாம் தேவையோ அதுதான் அனைத்து உடலுக்கும் தேவை என்று உணர்வான். இந்த ஸ்லோகத்துடன் பகவான் தியானத்தினுடைய பலனை கூறி தன்னுடைய உபதேசத்தையும் முடித்தார். கடைசியாக பகவான் கூறிய சொல் சயோகி பரமோ மதக. இவ்விதம் யார் நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் பரமக யோகி, மேலான யோகி என்று சொல்கின்றார். வேறு என்ன யோகம் நம்மிடம் இருந்திருந்தாலும், வேறு என்ன சக்தி நம்மிடம் இருந்திருந்தாலும் அவர்களை பகவான் யோகி என்று சொல்லவில்லை.
நம்மால் தண்ணீரில் நடக்கும் சக்தி அல்லது அக்னியை குடிக்கிற சக்தி, அப்படி எதெல்லாம் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாதோ அனைத்தும் ஒருவன் செய்வதாக இருந்தாலும் பகவான் அவர்களை பரமக யோகி என்று சொல்லவில்லை. தன்னை போல் மற்றவர்களை நடத்துபவனை பகவான் பரமக யோகி என்று சொல்கின்றார். இது அவ்வளவு கடினமான, முயற்சி பண்ணி பார்த்தா கடினமாகத்தான் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சு வெளியே போனுடனே ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வந்தால் இந்த தத்துவமெல்லாம் சென்றுவிடும். காரணம் என்ன? நமக்குள் சுபாவமாக மற்ற ஜீவராசிகளிடம் துவேஷம் ராகம் இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய உடலை எப்படி நாம் நடத்துகின்றோமோ, நம்முடைய உடலுக்கு என்ன அளவுகோல் வைத்துள்ளோமோ அதே அளவுகோலுடன் மற்ற அனைத்து உடல்களையும் பாவிப்பது நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமல்ல. அப்படி நடத்த வேண்டுமென்றால் ஒரே ஒரு நிபந்தனை, ஞான நிஷ்டை அடைந்திருக்க வேண்டும். ஞான நிஷ்டை அடையாதவரை யாரையும் நம்மை போல் நடத்த முடியாது. இதை உணர்ந்த அர்ஜுனன் இனி ஒரு கேள்வியுடன் வருகின்றான். அடுத்த ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். 23 33 36வது ஸ்லோகம் வரை ஞான நிஷ்டைக்கான பிரதிபந்தமும் பிரதிபந்தத்திலிருந்து நீங்க உபாயமும் பேசப்படுகின்றது. ஞான நிஷ்டைக்கு வரும் தடைகள், அந்த தடைகளை நீக்க உபாயம். சுருக்கமாக கூறினால் யோக பிரதிபந்தக தஸ்ய நிவாரண உபாயக. யோக பிரதிபந்தம் என்று சொன்னால் இங்கு பகவான் ஒரு யோகத்தை சொன்னார். அந்த யோகத்துக்கு வரும் தடை, அந்த தடையிலிருந்து நீங்குவதற்கான உபாயம், இவைகள் பேசப்படுகின்றது. பொதுவாக அர்ஜுனன் பகவானிடம் கேள்வியைத்தான் கேட்பான். ஆனால் இந்த 2 ஸ்லோகங்களில் கேள்வியாக கேட்கவில்லை, அவனுடைய மனநிலையை வர்ணிக்கின்றான். இப்படி இருக்கின்றது என்று பகவானிடம் சொல்கின்றான். பிறகு பகவான் அதற்கு பதில் சொல்கின்றார். இதில் எங்கும் கேள்விக்கான குறி கிடையாது. இந்த 2 ஸ்லோகத்தில் நீங்கள் இப்படி ஒரு தத்துவத்தை சொன்னீர்கள், என்னுடைய மனம் இப்படி இருக்கின்றது என்று அவனுடைய மனதை இப்பொழுது பகவானிடம் பகிர்ந்து கொள்கின்றான். பகவான் என்ன சொல்லி முடித்தார் என்றால், சர்வாத்ம தரிசனத்துடன் முடிவுரை செய்தார். சர்வாத்ம தரிசனம் என்றால் தன்னுடைய ஆத்மாவே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றது. தன்னை பார்த்தல் என்பது அனைத்து ஜீவராசிகளை பார்த்தல் தான். பிறகு அனைத்து ஜீவராசிகளையும் தன்னை அவன் பாவிப்பது போல் நடத்துவது போல் நடத்துகின்றான். யாரிடமும் அவனுக்கு வெறுப்போ விருப்போ பொறாமையோ ஒன்றும் இல்லை. இதுதான் பகவான் சொல்லி முடித்த நிலை. இப்படிப்பட்ட நிலையை ஞான நிஷ்டையின் பலனாக அடைகின்றான் என்று பகவான் கூறினார். இனி அர்ஜுனனுடைய மனநிலை என்னவென்றால், பகவானிடம் கூறுகின்றான், நீங்கள் கூறிய கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன்.
சில பேர் பகவான் சொன்னதை அதெல்லாம் நமக்கு முடியாது என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனுடைய பொருள் பகவான் சொன்னது புரியவில்லை என்று பொருள். இப்போ அர்ஜுனனுடைய நிலை, நீங்கள் சொல்வதை என்னுடைய மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது, நான் சரி என்று உணர்கின்றேன். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் சொன்னது எனக்கு புரிகின்றது. அது அர்ஜுனனுடைய முதல் கருத்து. எனக்கு நீங்கள் கூறிய கருத்து புரிகின்றது. அப்படி என்றால் என்ன குறை என்றால், குறை என்னவென்றால் அர்ஜுனனிடம் எனக்கு கிரகண சக்தி இருக்கின்றது, ஆனால் தாரண சக்தி இல்லை. கிரகணத்திற்கும் தாரணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், எனக்கு புரிகின்றது ஆனால் நிலை பெறவில்லை. கருத்தை நான் கிரகித்து கொண்டேன், ஆனால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. இந்த விதமாகத்தான் உலகத்தை நாம் பார்த்தால் நமக்கு சம்சாரம் இல்லை. இங்கு பகவான் எப்படி வர்ணித்தாரோ, சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி என்றெல்லாம் எப்படி வர்ணித்தாரோ, அந்த திருஷ்டி இருந்தால் சம்சாரம் இல்லை. அந்த திருஷ்டிதான் மோக்ஷம். இதில் எனக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு புரிகின்றது. இப்போ என்ன சொல்கின்றான்? எனக்கு கிரகணம் நடைபெற்று விட்டது, ஆனால் தாரணம் இல்லை. தாரணம் இல்லைன்னா என்ன? இந்த அறிவானது மனதில் நிற்கவில்லை, அல்லது நிற்குமா என்ற சந்தேகம் இருக்கின்றது, அல்லது நிற்கவில்லை. எனக்கு கிரகணம் உண்டு, தாரணம் இல்லை. இதை நான் புரிந்து கொண்டேன், ஆனால் இதில் என்னால் நிற்க முடியவில்லை. இந்த அறிவு எனக்கு வந்துவிட்டது, ஆனால் இந்த அறிவு மனதில் தொடர்ந்து நிற்கவில்லை. பிறகு அர்ஜுனனே அதற்கான காரணத்தையும் தெளிவாக சொல்கின்றான். அந்த விதத்திலும் அர்ஜுனன் புரிந்து கொண்டவனாக இருக்கின்றான். தனக்கு என்ன கடினம், தனக்கு என்ன கஷ்டம் வந்துள்ளது என்ற விதத்தில் அர்ஜுனன் தெளிவாக இருக்கின்றான். நீங்கள் சொன்ன ஆத்ம தரிசனம் நான் உணர்கின்றேன், அறிகின்றேன், புரிகிறது, ஆனால் அதில் மனம் நிற்கவில்லை. ஏன் நிற்கவில்லை என்று பகவான் கேட்பதற்கு முன் அர்ஜுனனே கூறுகின்றான், என்னுடைய மனதில் இருக்கின்ற விக்ஷேபம் என்ற தோஷத்தினால், என்னுடைய மனதினுடைய தோஷத்தினால் இந்த அறிவானது தொடர்ந்து நிற்கவில்லை. இது நிற்கவில்லைன்னு சொன்னால் பிறகு வேறு என்ன வந்து நிற்கும்னா, இதற்கு முன்னாடி அர்ஜுனன் எப்படி இருந்தானோ அந்த நிலை வந்துவிடும். முக்தனாக என்னால் விவகாரம் செய்ய முடியவில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் முக்தனாக இருக்கிறதுக்கு முன்னாடி சம்சாரியாக விவகாரம் செய்து கொண்டிருந்தேன். சம்சாரியாக விவகாரம் செய்கிறதுனா பொறாமையுடன், கோபத்துடன், ராகத்துடன், துவேஷத்துடன் விவகாரம் செய்தல். அப்படிப்பட்டவனாக நான் இருந்தேன். இந்த அறிவுடன் நான் இருந்தால் முக்தனாக இருப்பேன். ஆனால் மனதில் இருக்கின்ற விக்ஷேபம் என்ற தோஷத்தினால் இந்த அறிவு எனக்கு நிலைக்கவில்லை என்று அர்ஜுனன் தன்னுடைய மனதை வர்ணித்து, நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது, ஆனால் நிற்க என்னால் முடியவில்லை. காரணம் மனதில் இருக்கின்ற சில தோஷங்கள். இதைத்தான் அர்ஜுனன் செய்கின்றான். உடனே பகவான் அதற்கு, இந்த மனதில் இருக்கின்ற குறையை நீக்கினால் உன்னால் ஞானத்தில் நிற்க முடியும், அதற்கு என்ன உபாயம் என்று பகவான் பேச இருக்கின்றார். இப்போ 3 விதமான மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமான உத்தம அதிகாரிகள் கிரகண சக்தியுடனும் தாரண சக்தியுடனும் கூடியவர்கள். அவர்களுடைய மனசில் ஒன்று போகாது, போயிட்டா வெளியே திரும்பி போகாது, அந்தளவுக்கு அது உள்ளே நிலை பெற்றுவிடும். அவர்கள் உத்தம அதிகாரிகள். என்ன இருக்கின்றது? கிரகணமும் இருக்கின்றது, தாரணமும் இருக்கின்றது. உன்னை பிடித்து கொண்டால் விடமாட்டார்கள், அவ்வளவு உறுதியாக இருப்பார்கள். அப்படி இந்த ஞானத்தை அடைந்து ஞானத்தில் உறுதியுடன் இருப்பவர்கள் அவர்கள் உத்தமமான அதிகாரிகள், மாணவர்கள்.
இரண்டாவது விதமானவர்கள், மத்தியமமான மாணவர்கள், கிரகண சக்தி இருக்கும், தாரண சக்தி இருக்காது. அவர்களுக்கு புரிந்துவிடும், ஆனால் அது மனதில் நிற்காது, மறந்துவிடும் அல்லது சென்றுவிடும். எப்போ தேவையோ அப்போ அது வராது, மீதி நேரத்துல எல்லாம் வந்துடும். எப்போ நினைக்கணுமோ அப்போ வராது. ரொம்ப கவனமாக இருப்பார். வீட்டுக்குள்ளே அவன் லேட்டாக வர்றான், நான் கோவப்படாமல் இருக்கணும், வரும்போது கோவப்படாமல் இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பார். வந்த உடனே கோபம் வந்துடும். அதுக்கப்புறம்தான் புத்தி வரும், நான் என்ன செய்யணும்னு நினச்சேன், என்ன செய்து விட்டேன். அப்போ எந்த நேரத்தில் நமக்கு அறிவு தேவையோ அந்த நேரத்தில் மட்டும் சுவிட்ச் ஆஃப், கரண்ட் வந்து போயிடும், வேலை செய்யாது. மீதி நேரத்தில் எல்லாம் வேலை செய்யும். வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்னா, அது இரண்டாவது விதமான மாணவர்கள். இப்போ அர்ஜுனன் வந்து ரெண்டாவது விதத்தில் இருக்கான். மூன்றாவது விதமான மாணவர்கள் நீங்களே சொல்லி விடுவீர்கள். அங்கே கிரகணமும் கிடையாது, கிரகணம் இல்லைன்னா என்னத்தை தாரணம் பண்ணுறது, தாரணமும் கிடையாது. அவர்களை வந்து அதம அதிகாரிகள்னு சொல்கிறது. அதிகாரினே சொல்ல முடியாது, அதிகாரின்னா என்ன, தகுதியே அற்றவர்கள். இருந்தாலும் அதம அதிகாரிகள்னு ஏன் சொல்கிறோம்னா, அவர்களுக்கு கிரகித்து கொள்ள வேண்டுங்கிற இச்சை இருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆசை இருக்கே, அதனால அதிகாரிங்கிற சொல் அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இனி ஒரு ஆள் இருப்பார், நாலாவது ஆள், அவர்களைத்தான் அதிகாரின்னு சொல்ல முடியாது. கிரகிக்கணும், உண்மையை கிரகிச்சுக்கணுங்கிற இச்சையும் கூட இல்லைன்னு சொன்னால் அவர்களை வந்து அதிகாரிங்கிற சொல்லே அவர்களுக்கு நாம் பயன்படுத்த முடியாது. இப்போ அதிகாரின்னு சொன்னால் கிரகிக்கிறதுக்கு ஆசை இருக்குது, புரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் இருக்குது, நாட்டம் இருக்கின்றது, ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் முதல் படியில் இருக்கிறார். அவர்களையெல்லாம் நம்ம வந்து கீழானவர்கள்னு வெறுத்து ஒதுக்குவதல்ல, எல்லாருமே கீழ்ப்படியிலிருந்து தான் படிப்படியாக வருபவர்கள். பிறகு அடுத்த நிலை என்னன்னா, கிரகணம் நடக்கணும், கிரகணத்துக்கு அப்புறம் தாரணம் நடக்க வேண்டும். இங்கு அர்ஜுனன் இடைநிலையில் இருக்கின்ற அதிகாரியாக இருக்கின்றான். அதனால தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறதெல்லாம் நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உபனிஷத்தில் இருக்கிற மாணவர்களெல்லாம் உத்தம அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அதனால தான் உபனிஷத்து கேட்கணுன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. காரணம் என்ன, ஏன் உபனிஷத் கிளாஸ் போர் அடிக்குதுன்னு சில பேர் சொல்கிறார்கள்னா, அது எனக்கு சொல்வதாக தெரிவதில்லை. இப்போ கீதை சொல்லும் பொழுது எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சில சமயம் தோணும். காரணம் என்னன்னா, பகவானோட அர்ஜுனனோட மனதில் நம்ம இருக்கோம். உபனிஷத்தெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருப்பதற்கு காரணம் அந்த அளவுக்கு நமக்கு அதிகாரித்துவம் வராத காரணத்தினால். கீதை வழியாகத்தான் உபனிஷத்தில் நமக்கு அதிகாரித்துவம் வரும். இனி அர்ஜுனன் என்ன சொல்கின்றான் என்று பார்ப்போம். இந்த 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் சொன்ன கருத்தை நான் உணர்கின்றேன், எனக்கு புரிகின்றது, ஆனால் அது மனதில் நிற்கவில்லை. சுருக்கமாக சொன்னால், நம்முடைய லாங்குவேஜில் சொன்ன என்ன பொருள், எனக்கு ஞானம் வந்து விட்டது, ஞான நிஷ்டை வரவில்லை. எனக்கு ஞானம் வந்து விட்டது, ஆனால் ஞானம் நிற்கவில்லை. அதற்கு காரணம் மனதிலுள்ள விக்ஷேபம், மனதிலுள்ள சஞ்சலம். இதுதான் அர்ஜுனனுடைய அபிப்பிராயம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யக அயம் யோகக த்வயா ப்ரோக்தக. யக என்றால் எந்த, அயம் என்றால் இந்த, யோகக, யோகக என்றால் இதற்கு முன் பகவான் பேசிய சமதர்ஷன லக்ஷணம். சமதர்ஷன லக்ஷண ரூபக யோகக, சமமாக பார்த்தல் என்ற யோகம். யக யோகக த்வயா உங்களால், புரோக்தக சொல்லப்பட்டதோ, எந்த யோகமானது உங்களால் சொல்லப்பட்டதோ. அர்ஜுனனே, யோகங்கிற சொல்லில் நான் எதை பொருள்படுத்துகின்றேன் என்று அடுத்த சொல்லில் விளக்குகின்றான். சாம்யேன. சாம்யேன என்றால் சமபாவத்துடன் இருக்கின்ற, சமமாக பார்க்கின்ற,
அனைத்து ஜீவராசிகளையும் எனக்கு சமமாக பார்க்கின்ற யோகமானது எந்த அப்படிப்பட்ட யோகம் உங்களால் உபதேசிக்கப்பட்டதோ. குறிப்பாக 29வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரை உபதேசிக்கப்பட்ட தத்துவம். சமமாக பார்த்தல், எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்த்தல், எல்லா அனாத்மாக்களையும் சமமாக பாவித்தல் என்ற யோகமானது எந்த ஒன்று உங்களால் உபதேசிக்கப்பட்டதோ. பிறகு பகவானை அழைக்கின்றான், மதுசூதன, ஹே கிருஷ்ணா, ஹே மதுசூதனா, எது உங்களால் சொல்லப்பட்டதோ. பிறகு ஏதஸ்ய 2வது வரியில் அதனுடைய அல்லது அதை, அதனுடைய கடைசி சொல்லுக்கு இனி வருவோம். அதனுடையன்னு சொன்ன என்ன, அந்த தர்ஷனத்தினுடைய, சமமாக பார்த்தல் என்ற ஞானத்தினுடைய, அந்த அறிவினுடைய, நீங்கள் புகட்டிய தத்துவத்தினுடைய, ஏதஸ்ய 2வது வரியில் கடைசி 2 சொற்கள் ஸ்திதிம் ஸ்திராம். அதனுடைய ஸ்திராம் என்றால் உறுதியான, ஸ்திதி என்றால் மனதில் நிற்பது, மனதில் நிற்பதை, உறுதியாக மனதில் இருப்பை. ஸ்திதினா இருப்பு, ஸ்திதிம் என்றால் இருப்பை, தங்குதலை, மனதில் தங்குதலை. அது எப்படி தங்கணும்னு அர்ஜுனன் எதிர்பார்க்கின்றான். ஸ்திராம், ஸ்திராம்னா உறுதியான, உறுதியான இருப்பை ந பஷ்யாமி, நான் பார்க்கவில்லை. இப்போ ஏதஸ்யங்கிறதுக்கு அப்புறம் ஸ்திராம் ஸ்திதிங்கிற வார்த்தையை எடுத்து அருகில் போட வேண்டும். நீங்கள் புகட்டிய இந்த தத்துவத்தினுடைய உறுதியான இருப்பை மனதில் நான் பார்க்கவில்லை. மனதில்ங்கிற வார்த்தையும் சேர்த்திக்கணும். என்னுடைய மனதில் நீங்கள் புகட்டிய இந்த தத்துவத்தினுடைய திருடமான உறுதியான இருப்பை நான் பார்க்கவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சொல்கிறது மனசில் போச்சு, ஆனால் அது வெளியே உடனே சென்று விட்டது, அது நிற்கவில்லை, மனதில் நிற்கவில்லை. காரணம் என்ன? அர்ஜுனனே காரணத்தை சொல்கின்றான். சஞ்சலத்வாத், மனதினுடையங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். மனதினுடைய சஞ்சலமான தன்மையினால். இப்போ சஞ்சலம்ங்கிற காரணத்தினால் நான் உறுதியான இருப்பை பார்க்கவில்லை. இது எப்போ அர்ஜுனன் சொன்ன இந்த ஸ்லோகம் நமக்கு புரியும்னா, பகவான் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சிருந்து பிறகு நம்மளுடைய மனதில் நிற்காமல் இருந்திருந்தாதான் அர்ஜுனனுடைய மனதோடு நாம் இருக்கோம்னு அர்த்தம். பகவான் சொல்கிறதே புரியலேன்னு சொன்னால் பிறகு இந்த அர்ஜுனனுடைய மனநிலையை நாம் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு கொஞ்சம் புரியுதல்லவா, கோவப்படக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. ஆகவே அர்ஜுனனுடைய மனதில் நாம் இருக்கின்றோம். எப்படி என்றால், எனக்கு புரிகின்றது, ஆனால் மனதில் நிற்கவில்லை. சஞ்சலத்வாத், மனதினுடைய சொரூபம் சஞ்சலமாக இருக்கின்றது. சஞ்சலம்னா அலைபாயுதல், மனம் எப்பொழுதும் சஞ்சலத்தில் இருக்கின்றது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய மனதை வர்ணிக்கின்றான். என்னுடைய மனம் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று மீண்டும் வர்ணிக்கின்றான். பிறகு பகவான் பதில் சொல்வார். இப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் கேள்விக்குறிகள் கிடையாது, ஆனால் கேள்வி மறைந்திருக்கின்றது. இப்படி அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை சொன்ன உடனே பகவான் என்ன செய்யணும்? அதற்கான பதில் சொல்ல வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் மீண்டும் தன்னுடைய மனதை வர்ணிக்கின்றான். சஞ்சலத்துவாத் என்று சொன்னான், அந்த சஞ்சலமான மனதை வர்ணிக்கின்றான். சஞ்சலம் ஹி மனః கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிக்ரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம்.
அர்ஜுனன் தன் மனதை வர்ணிக்கின்றான். எப்படி இருக்கின்றதாம்? சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண. ஹே கிருஷ்ணா, மனக, என்னுடைய மனமானது சஞ்சலம், சஞ்சலமாக இருக்கின்றது. இது முதல் சொல். சஞ்சலம் என்றால் சபலம், உறுதி இல்லாமல் இருப்பது, தேவையற்ற விஷயங்களை நினைப்பது. இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்னு சொன்னால், மனதுக்கு ஒரு வேலையை கொடுத்து இதை மட்டும் சிந்தி என்று சொல்லும் பொழுது தான் எதெல்லாம் தேவையில்லாமல் அது சிந்தித்து கொண்டு இருக்கிறதுங்கிற உண்மையே நமக்கு தெரியும். சில பேர்த்துக்கு மனசு சஞ்சலம்ங்கிற உண்மையும் தெரியாமல் இருக்கும். அந்தளவுக்கு சஞ்சலமாக இருக்கும். மனசு சஞ்சலம்னு தெரிகிற அளவுக்காவது ஒரு அறிவு வேணுமே, அது அர்ஜுனனுக்கு இருக்கின்றது. சஞ்சலம், என்னுடைய மனது சஞ்சலமாக இருக்கின்றது. பிறகு என்ன செய்கின்றதாம்? அடுத்த பிரமாதி. மனகி சஞ்சலம் பிரமாதி. பிரமாதிங்கிற சொல் எதிலிருந்து வந்தது என்றால் மதனம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. மத்னாதி. மதனம் என்றால் கடைதல், சமுத்திர மதனம்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படி பிரமாதி என்றால் என்னை கடைந்தெடுக்கின்றது அப்படின்னு சொல்கின்றான். என்னைய யாரும் கஷ்டப்படுத்த வேண்டாம், என்னுடைய மனசே போதுன்னு சொல்கின்றான். என்னுடைய மனம் என்னை கடந்தெடுக்கின்றது. என்னுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் என்னை தாக்குகின்றது. ராக துவேஷ லோபம் முதலிய தோஷங்களினால் என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய உடல் இவைகளையெல்லாம் கடைந்தெடுக்கிறது. இவைகளையெல்லாம் தொந்தரவு பண்ணுதுன்னு அர்த்தம். என்னை மனசு சும்மா இருக்க வைக்க மாட்டேங்குது. பிரமாதி, அதிகமாக என்னை அது கஷ்டத்திற்குள் ஆளாக்குகின்றது. காரணம் என்ன? மனதில் இருக்கின்ற ராகத்வேஷம் முதலிய தோஷங்களினால். இது இரண்டாவது அடைமொழி. மனதுக்கு 4 அடைமொழி அர்ஜுனன் கொடுக்கின்றான். அதில் முதல் அடைமொழி சஞ்சலம், இரண்டாவது பிரமாதி, மூன்றாவது பலவத். பலவத் என்றால் சக்தியுடன் கூடியது, மிகவும் பலமானது. அவ்வளவு சுலபமாக அந்த மனதை நம்ம வெல்ல முடியாது. சக்தியுடன் கூடியது, அது மூன்றாவது அடைமொழி. நான்காவது திருடம். பலவத் திருடம். திருடம் என்றால் உறுதியாய் உள்ளது. சஞ்சலம்னு முதல்ல சொன்னான், பிறகு திருடம்னு சொல்கின்றான், உறுதியாக இருக்குன்னா. அதில் எதில் உறுதியாக இருக்குன்னா சஞ்சலமாக இருக்கிறதுல திருடமாக இருக்கு. ஏன்னா உறுதியாக இருக்குது, சஞ்சலம்னு சொன்னால் ரெண்டா வேறுபடுதேனா. தன்னுடைய சுபாவத்தில் திருடமாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். சஞ்சலமான சுபாவத்தில் மிக திருடமாக இருக்கின்றது. சில பேர் வைராகியம்ங்கிறத அடம் பிடித்தல், பிடிவாதத்துக்கு சொல்லுவார்கள். அவன் சினிமாவுக்கு போகணும்னு வைராகியமாக இருக்கான்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா பிடிவாதமாக இருத்தல்னு அர்த்தம். அப்படி இங்கு திருடம்னு சொன்னால் சஞ்சலமாக இருக்கின்ற தன்மையில் உறுதியாக இருக்கின்றது. இதெல்லாம் என்னுடைய மனம் சஞ்சலமாக இருக்குது. பிரமாதி, என்னை அது தாக்குகின்றது. மிக உறுதியாக பலத்துடன் கூடியதாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது. அர்ஜுனனுடைய தகுதி என்ன? மகாபாரதத்தை படித்தா தெரியுது அவன் எப்படிப்பட்டவன். அவனுக்கே இந்த கதின்னு சொன்னான். 1ஆம் கிளாஸில் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ண நமக்கு என்ன கதியாக இருக்கும்? அவனுடைய வில்வித்தையும் அவனுடைய தகுதிகள் என்ன, அவனுக்கு எவ்வளோ ஒருமுகப்பாடு இருந்தது, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அல்லவா. இப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு இப்படி மனசு இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் இனி ஒரு 4 அடைமொழிகள் சேர்ந்திருந்தாலும் வருத்தப்படக்கூடாது. அது பகவானே சொல்ல போகிறார். இப்போ இப்படிப்பட்ட அர்ஜுனனுடைய நிலையே இவ்விதம் இருக்கின்றது. பிறகு 2வது வரியில் சொல்கிறான், இப்படிப்பட்ட மனசை போய் கட்டுப்படுத்த முடியுமா கிருஷ்ணா என்று கேட்கின்றான்.
தஸ்ய, தஸ்ய என்றால் இப்படிப்பட்ட மனதினுடைய நிக்கிரகம் நினைக்கின்றேன் அர்ஜுனன் சொல்கிறான். அதாவது கடினம், முடியாது என்று நான் நினைக்கின்றேன்னு சொல்ல போகின்றான். தஸ்ய அகம், தஸ்யன இந்த மனதினுடைய, அகம் நான், நிக்கிரகம் இதை என்னுடைய வசத்துக்கு கொண்டு வருவதை மன்யே நான் இந்த விதத்தில் நினைக்கின்றேன். எந்த விதத்தில்? கடைசி சொல் சுதுஷ்கரம். துஷ்கரம்னா கடினம், சுதுஷ்கரம்னா மிக மிக கடினம். கரம்னா இங்கே செய்வது, துஷ்கரம்னா செய்வதற்கு கடினம், சுதுஷ்கரம்னா மிக மிக கடினம், அதாவது முடியாதது போல நான் மன்யேங்கிறதுக்கு முன்னாடி சுதுஷ்கரம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். சுதுஷ்கரம் மன்யே, மிக மிக கடினம் என்று நான் நினைக்கின்றேன். அதுக்கு அர்ஜுனன் ஒரு உதாரணம் கொடுக்கின்றான். வாயோகோ இவ. வாயோகோ இவங்கிறது உதாரணம். அதாவது ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றை கையில் பிடித்து நிறுத்துவது எப்படி கடினமோ அப்படி என்னுடைய மனதை என்னுடைய கையில் பிடித்து அல்லது என்னிடத்தில் நிறுத்துவது கடினம். அர்ஜுனன் கொடுக்கிற உதாரணம் நடக்க முடியாத உதாரணத்தை கொடுக்கின்றான். யாராவது வாயை போய் கையில் பிடிக்க முடியுமோ? ஓடிக்கொண்டிருக்கிற காற்றை கையில் பிடிச்சு நிறுத்த முடியுமான்னா அது முடியவே முடியாதது. அதை உதாரணமாக சொல்லி, இதுபோல் என்னுடைய மனதை கட்டுப்படுத்துதல் என்பது முடியாததாக நான் கருதுகின்றேன். சுதுஷ்கரம் மன்யே தஸ்ய நிக்கிரகம், மனசக நிக்கிரகம். இப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய மனதை விளக்கி நிதித்தியாசனம் என்ற சாதனையின் மூலம் கிடைக்கின்ற சம்யக் தர்ஷனம், சர்வாத்ம தர்ஷனம் அல்லது சமதர்ஷனம், இந்த தர்ஷனத்துடன் இருப்பது என்னால் முடியவில்லை. காரணம் மனதினுடைய விக்ஷேபம் என்று சொன்னான். இனி பகவான் பதில் கூற வருகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிக்ரகம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச க்ருஹ்யதே. பகவான் பதில் கூறுகின்றார். முதல் வரியில் பகவான் என்ன செய்கின்றார் என்று பார்ப்போம். 2வது வரியில் தான் பகவான் அர்ஜுனனுடைய துயரத்துக்கு அல்லது அர்ஜுனனுடைய கேள்விக்கான உபாயம் சொல்லப்படுகின்றது. என்னுடைய மனதை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை, அது விக்ஷேபமாக இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு என்ன உபாயம், என்ன மார்க்கம், அதை 2வது வரியில் பகவான் காட்டுகின்றார். முதல் வரியில் பகவான் என்ன செய்கிறார் என்றால், எப்பொழுதும் மாணவன் தன்னுடைய மனதை குருவிடம் கூறினால் குருவினுடைய முதல் கடமை என்னவென்றால் சிஷ்யனுடைய மனதை தான் புரிந்து கொண்டேன் என்று சிஷ்யனுக்கு புரிய வைத்தல். இதுதான் குரு செய்ய வேண்டிய முதல் நிபந்தனை. ஒருவர் ஒரு சந்தேகத்தை நம்மிடம் சொன்னால் நாம் சந்தேகத்திற்கான பதிலை சொல்வதற்கு முன் என்ன செய்யணும்? உன்னுடைய சந்தேகம் எனக்கு புரிந்துவிட்டது என்று சிஷ்யனுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைக்காமல் பேச ஆரம்பித்தோம்னு வச்சுக்குவோமே, அப்படி புரிய வச்சா குருவுக்கு அதுக்கப்புறம் புரியும். சிஷ்யன் சொல்லுவான், ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், இதைத்தான் நான் கேட்குறேன்னு சொல்லுவான். அப்படி இல்லாமல் ஒருவர் நம்மக்கிட்ட ஒரு சந்தேகத்தை சொல்கிறார், உடனே ஒரு 1/2 மணி நேரம் லெக்சர் கொடுக்குறோம். கடைசியில் என்ன சொல்லுவார் தெரியுமோ?
இதை நான் கேட்கல அப்படின்னு சொல்லுவார். சில சமயம் அது நடக்கும். ஒரு சந்தேகத்தை கேட்டுருவார்கள், தாறுமாறாக சந்தேகத்தை கேட்டுருவார். நம்ம ஏதோ ஒரு சந்தேகம் நினச்சிட்டு அரை மணி நேரம் பதிலை சொல்லிடுவோம். நான் இதை கேட்கல சுவாமி, நான் கேட்டது வேற அப்படிம்பார். எதுக்கு அரை மணி நேரம் பேசுனது முழுமையாக வேஸ்ட். காரணம் என்னன்னா, அந்த அரை மணி நேரம் அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார் என்று அவன் நினைத்து கொண்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த கேள்வி மனதில் பாதிக்கப்படவில்லை. பிறகு எதுக்கு அந்த பதிலை கேட்டு வச்சுக்குவான். அந்த கேள்வி எப்போ மனசில் வந்து பாதிக்குதோ மீண்டும் வந்து கேட்கும்போது தான் நம்ம சொன்னால் அங்கே பதிலாக உள்ளே போகும். ஆகவே முதல்ல பகவான் என்ன பண்ணுறார், உன்னுடைய மனநிலை எனக்கு புரிகின்றது என்று அவனுக்கு புரிய வைக்கின்றார். ஏன்னா அர்ஜுனன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இந்த கேள்வியை கேட்கல, மனநொந்து இந்த கேள்வியை கேட்கின்றான். இவ்வளவு ஒரு பெரிய அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த அறிவினுடைய பலனும் புரியுது, ஆனால் இந்த சஞ்சலமான மனசில் நிற்கவில்லையே என்ற வேதனையில் கேட்கின்றான். இந்த இப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு தெரியாமல் இருந்துட்டோம்னா, அவனுக்கு தெரியவே இல்லைன்னா அந்த கஷ்டம் கிடையாது. ஆனால் பெரிய ஒன்று கண்ணுக்கு முன்னாடி காட்டப்பட்டதே, ஆனால் என்ன, கையில் கொடுக்கப்பட்டு வாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பானது போல இதை அனுபவிக்க முடியலையேங்கிற துயரத்தில் இருக்கின்றான். ஆகவே முதல்ல பகவான் என்ன செய்கின்றார், சிஷ்யனுடைய மனதை புரிந்து கொண்டேன் என்று பகவான் சிஷ்யனுக்கு புரிய வைக்கின்றார். உன்னுடைய மனசு எனக்கு புரிகின்றது என்று செய்கின்றார். பிறகு இரண்டாவதாக என்ன செய்கின்றார், அர்ஜுனனுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்கலாம், என்னுடைய மனசு தான் இப்படி இருக்குமா, இல்லை எல்லாருடைய மனசு இப்படி தான் இருக்குமா, இது எல்லாத்துக்கும் வர்ற சந்தேகம். நம்ம மனசை மட்டும் பகவான் இப்படி படைச்சிட்டார் போல் இருக்கு, மற்றவங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையேன்னா அவர் அதே போல தான் நம்ம பார்த்துட்ருக்கார். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம மனசு தான் இந்த மாதிரி பேயாக அலைஞ்சிட்ருக்கு, மற்றவங்க மனசுல எல்லாம் விக்ஷேபம் இல்லை போல் இருக்கு, சந்தோஷமாக இருக்கிறார்களே அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. இப்படி ஒரு சிஷ்யன் நினைச்சான்னா அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன முடிவு செய்து விடுவான்னு சொன்னால், மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உபாயம் வேற, எனக்கு கொடுக்க வேண்டிய உபாயம் வேறு. காரணம் என்ன, என்னுடைய மனசு மட்டும் ஸ்பெஷலாக இப்படி இருக்கே, அதனால் மற்றவர்களுக்கு பகவான் என்ன உபாயம் சொல்கிறாரோ அது எனக்கு பொருந்தாது. காரணம் என்ன, என்னுடைய மனது மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டது என்று பொதுவாக பகவான் இதுதான் சம்பிரதாயமாக உபாயம்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு உபாயமாக இருக்கலாம், எனக்கல்ல, எனக்கு ஸ்பெஷலாக சொல்லுங்கன்னு கேட்பான். இப்போ வேறு எங்கேயும் சொல்லாதது அர்ஜுனுக்கு சொல்லி ஆகணும். ஆகவே இரண்டாவதாக பகவான் செய்வது, நீ என்ன வர்ணனை உன்னுடைய மனசுக்கு செய்தாயோ அதே வர்ணனையுடன் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுடைய மனதும் இருக்கின்றது என்று உன்னுடைய பிரச்சனையானது பொதுவானது என்பதை பகவான் நிலைநாட்டுகின்றார். அப்பொழுது தானே அர்ஜுனனுக்கு பகவான் சொல்கின்ற பதிலை அவன் கேட்பான், அல்லது அந்த உபாயத்தை கேட்டு அதன்படி நடப்பான். இப்போ முதல் பகவான் என்ன செய்கின்றார், இதெல்லாம் மனோதத்துவ ரீதியாக செயல்படுகின்ற விதம், சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிலாசபிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றார். இப்போ முதல்ல என்ன செய்கின்றார், உன்னுடைய மனதை நான் புரிந்து கொள்கின்றேன். இரண்டாவது என்ன செய்கின்றார், உன்னுடைய மனசு எப்படியோ அப்படித்தான் எல்லாருடைய மனதும் படைக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு மூன்றாவதாக பகவான் எப்படி இந்த சூழ்நிலையை கையாளுகின்றார், யார் எந்த பிரச்சனையை சொன்னாலும், யாராவது இப்படி எனக்கு மன கஷ்டம் இருக்குது, இப்படி என்னுடைய மனநிலை இருக்கின்றதுன்னு சொன்னால், முதலில் சிலர் என்ன செய்வார்கள், அந்த ப்ராப்ளத்தையே டிஸ்மிஸ் பண்ணுவார்கள், அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். இப்போ ஒருவரிடம் போய் எனக்கு மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குன்னா அவர் மனசுன்னு ஒன்று இல்லையே, இருக்கிறது பிரம்மன் தானேன்னா, அப்போ அவன் என்ன பண்ணுவார், இருக்கிறது பிரம்மந்தான், அது சரி, இப்போ என்னுடைய மனசு நான் சஞ்சலமாக இருக்கேன், கஷ்டமாக இருக்குது, அதுக்கு உபாயம் சொல்லுங்கன்னா மனசு மித்தியான்னு சொல்கிறது பதில் அல்ல. ஒருவர் அவர் என்னை குற்றம் சொல்லி கொண்டிருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒருவர் குறையாக சொல்கிறார், என்னை மற்றவர்கள் நிந்திக்கிறார்கள், இகழ்ந்து பேசுகிறார்கள், என்ன பண்ணட்டுன்னா உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடாது, சர்வபூதஸ்தம் ஆத்மானம்னு சொன்னால்
அவன் இந்த எந்த நிலையில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உபாயத்தை சொல்லணும். அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது லாஜிக்கா இல்லாஜிக்காங்கிறது கஷ்டம் கிடையாது. ஒருத்தருடைய மனதில் ஒரு கஷ்டமாக தெரிஞ்சால் அது கஷ்டம்னு ஏற்றுக்கொள்வதே ஃபஸ்ட்டு ஸ்டெப். உண்மையிலேயே சிந்திச்சு பார்த்தா அந்த சூழ்நிலையில் அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரோ என்னமோ சொல்கிறார்கள், அதையே நம்ம எடுத்துகிட்டு கஷ்டப்படணும். அப்போது அறிவுப்படி யாருமே கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. சாஸ்திரப்படி லெஜிட்டிமேட் சாரோங்கிறதே ஒன்றும் கிடையாது. ஒரு துயரத்துக்கு உண்மையான காரணங்கிறதே கிடையாது. எல்லாமே பொய்யான காரணம்தான். அப்போ எந்த பொய்யாக இருந்தால் என்ன? ஆகவே அர்ஜுனன் இப்படி சொன்னால் பகவான் சொல்லலாம். ஒரு கால் சொன்னார்னு வச்சுக்கோமே, ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம், நீ ஆத்மான்னு சொன்னால் அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும்? கோபம் எச்சா வந்துடும். நீங்கள் எப்பொழுதுமே இப்படி தான் பேசுவீர்கள்னு கோபப்பட்டுருவான். ஆகவே இங்கு பிரச்சனையை பகவான் ஏற்றுக்கொள்கின்றார். அக்செப்டன்ஸு தான் ஃபஸ்ட்டு ரெமெடி. யாராவது ஒரு கஷ்டத்தை சொன்னால், அந்த கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பொறுமையாக கேட்கணும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறதில்ல. நமக்கு கேட்குறதுக்கு பொறுமை இல்லாததுனால திருப்பி நாளை சொல்லி போகும்போது இதை போய் ஏன் அவர்கிட்ட சொன்னனோ அப்படின்னு 2 கஷ்டத்தோடு போவார்கள். சொல்லாமல் இருந்திருந்தேன்னா ஒரு கஷ்டம், சொல்லி ஒரு ஆறுதல் அடையலாமேன்னு சொன்னால் இனி ஒரு கஷ்டம். அல்லது சில பேர் என்ன செய்வார்கள், ஒருவர் ஒரு 10 பிரச்சனையும் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவரை ஆறுதல் படுத்தணுன்னு இவருடைய 10 பிரச்சனையும் சொல்லிடுவார். போகும்போது அவர் 20 பிரச்சனையோடு போவார். நம்ம நண்பனுக்கு இப்படியெல்லாம் கஷ்டமானு சொல்லி. அப்படி ஒருவருடைய பிரச்சனையை முதல்ல ஏற்றுக்கொண்டு, அதனால தான் நம்மளுடைய கஷ்டத்தை யார்கிட்டையாவது போய் சொல்லணும்னா தகுதியுடையவர்களான்னு பார்த்துக்கணும். அதுக்கு இல்லைன்னா ஒரு குழியை தூண்டியாவது சொல்லி மூடி வச்சுறது தான் நல்லது. காரணம் என்னென்னா, பூமி ஒன்றும் திரும்பி பேசாது. அதுக்காகத்தான் பக்தியில் பகவானிடத்துல எல்லாம் போய் சொல்கிறோமே, அதையெல்லாம் நம்ம இழிவாக நினைக்கக்கூடாது. ஒருவருடைய மனதில் எத்தனையோ கஷ்டம், கோயிலில் போய் பகவானிடம் சில பேர் பேசி கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சிடக்கூடாது. நம்மளும் கஷ்டம் இருந்தால் பகவானிடம் பேசுகிறது சேஃப். காரணம், பகவான் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். வேறு யாள்கிட்ட சொல்லி அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு கஷ்டப்படுறது படுவா. பகவான்கிட்ட சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே போய் வேதாந்தம் பேசக்கூடாது. பகவானுக்கு எல்லாம் தெரியும், நீ எதுக்கு போய் சொல்லணும்னு. நம்ம மனதிற்கு ஆறுதல் கிடைக்கின்றதுன்னா அப்படி பக்தியில் பகவானிடம் சொல்லி அழுவலையெல்லாம் தவறு கிடையாது. ஆகவே இங்கு பகவான் முதல்ல என்ன செய்கின்றார்? துயரப்பட்டு சஞ்சலத்துடன் இருக்கின்ற அர்ஜுனனுடைய மனதை ஓரளவு ஆறுதல் படுத்துகின்றார். எப்படி ஆறுதல் படுத்துகின்றார்? நீ சொல்வது சரி, நீ சொல்கிற பிரச்சனையை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அர்ஜுனனுடைய மனதை, அர்ஜுனனுடைய துயரத்தை ஏற்றுக்கொண்டு, உன்னுடைய மனது எனக்கு புரிகின்றது, மனசை பற்றி நீ என்னெல்லாம் சொன்னையோ அது முழுமையாக உண்மை என்று சொல்லி, பிறகு இருந்த போதிலும் உனக்கு இந்த உபாயத்தை தருகின்றேன்னு 2வது வரியில் உபாயத்தை தருகின்றார். இனி முதல் வரிக்கு வந்தால் பகவான் எப்படி பதில் சொல்கிறார்? அசம்சயம் மகாபாகோ. மகாபாகோ வேற உயர்ந்து சொல்கிற, ஹே மகாபாகோ, பெரிய கையை உடைய அர்ஜுனா, நீ பெரிய ஆள்னு சொல்கிற, பெரிய கையை உடைய அர்ஜுனா, அசம்சயம். அசம்சயம்னா சந்தேகம் இல்லை, நீ என்ன சொன்னையோ அதில் சந்தேகம் இல்லை. இப்போ சில பேர் யாராவது மேலே துவேஷம் வந்துடும், ஏதாவது கஷ்டம் வந்துடும், உடனே என்ன சொல்லுவார்கள்? பக்கத்து வீட்டு ஆள் என் மேலே ஏதாவது பில்லி சூன்யம் வச்சுட்டானா, இதெல்லாம் கற்பனையாக இருக்கும். அப்படி சொன்னால் என்ன சொல்லணும்னா, இருக்கலான்னு முதல்ல ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே அவரை திட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது, யார் உனக்கு பில்லி சூனியம் வைப்பாங்கனாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேரில் அப்படி எங்கிட்ட சொல்கிறாங்க, அதனால நான் சொல்கிறேன், சாமி பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும்பார். நான் என்ன செய்கிறது? அசம்சயம், சந்தேகம் இல்லை, வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் மெதுவாக சொல்கிறது, உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிற அளவுக்கு அவர் செலவு பண்ண மாட்டார். காரணம் என்னென்னா, அதுக்கு போய் அதுக்கு ஒரு தாந்திரிகரையெல்லாம் பார்த்து செலவு பண்ணணுன்னா ரொம்ப ஆகும். அவர் ரொம்ப கெஞ்சன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இருக்கலாம். அப்படி மீண்டும் அவர் ஒரு குறை சொல்லி அதனால் அவர் செய்ய மாட்டார்னா, இப்படி ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவர் ரொம்ப கெஞ்சம்னு கேள்விப்பட்ட செய்ய மாட்டார்னா அப்போ கண்டிப்பாக செய்திருக்க மாட்டார். எடுத்த உடனே அப்படியெல்லாம் உங்ககிட்ட செய்கிறதுக்கு அவருக்கு என்ன தலையெழுத்தான்னு சொன்னால் கேட்க மாட்டார்கள்.
இப்படி என்ன பிரச்சனை, அது லாஜிக்கோ இல்லாஜிக்கோ, என்ன செய்யணும், சரிதான், அசம்சயம் மகாபாகோ, நீ என்னெல்லாம் உன்னுடைய மனசை சொன்னையோ அது உண்மைதான். பிறகு மீண்டும் பகவானே சொல்கிறார், மனது எப்படிப்பட்டது, மனக துர்நிகிரகம், அது கட்டுப்படுத்துவது கடினம். அர்ஜுனன் வெறும் நிகிரகம்னு சொன்னான், இங்கே பகவான் துர்நிகிரகம், மனதை கட்டுப்படுத்துவது கடினம். பிறகு சலம், சஞ்சலம் என்பதை பகவான் திருப்பி சொல்கின்றார், சலம், அது சஞ்சலமான தன்மையுடன் கூடியது. மனது சஞ்சலமான தன்மையுடன் கூடியது, அது துர்நிகிரகம், கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம், இதில் சந்தேகம் இல்லை. இப்போ அர்ஜுனனுடைய மனசு எப்படி இருக்கும், பகவான் நம்மை புரிந்து கொண்டார், என்னுடைய மனசு கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது பகவான் ஏற்றுக்கொண்டார், நான் சொன்னதை சரின்னு புரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார்னு ஒரு திருப்தி வரும். பிறகு இரண்டாவது வரையில் பகவான், ஆனால் இதை கட்டுப்படுத்த முடியும், அது கடினமாக இருந்த போதிலும் இயலும், அது இம்பாசிபிள் அல்ல, நடைபெறாதது அல்ல, ஆனால் கடினம், அதற்கான உபாயத்தை பகவான் இரண்டாவது வரியில் சொல்கின்றார். நாம் உபாயத்தை படிப்பதற்கு முன் மனதை கட்டுப்படுத்துவது ஏன் கடினம், மனதை கட்டுப்படுத்துவது கடினம்னு பகவான் சொல்லியிருக்கார், அர்ஜுனனும் சொன்னான். அதற்கான சில காரணங்களை பார்க்கலாம். இதை ஏன் இந்த காரணத்தை பார்க்கணும்னா, நம்முடைய மனதில் மிக மிக தெளிவாக ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு இருக்கணும். அது என்ன முடிவுன்னு சொன்னால், மனதை கட்டுப்படுத்துவது கடினம் என்று நாம் முதல்ல நிச்சயம் பண்ணணும். அதற்கு பிறகு நம்முடைய பாவனை மாறி நிற்கும். அதனால தான் ஒரு மனோதத்துவ ஆராய்ச்சி செய்கின்றவர் அழகாக ஒரு கருத்து சொன்னார். ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கணும், ஒரு காரியம் நமக்கு முன்னாடி இருக்கு, நீ அதை கடினம் என்று அதை அணுகினால் சுலபம், சுலபம் என்று அணுகினால் கடினம் என்று சொல்கிறார். இப்போ ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வரணும், ஒரு ஆஃபீஸுக்கு போய் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வரணும், அதை சுலபம்னு நினச்சிட்டு அணுகினால் உனக்கு கடினமாக தெரியும், கடினமாக மாறிவிடும். அதை நீ அணுகுவதற்கு முன் கடினம் என்று நினைத்து அணுகினால் அது சுலபமாக முடியும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதை கடினம்னு நீ நினைக்கும் பொழுது உன் மனதில் என்ன வரும், இதற்கு தடைகள் வரும், ரொம்ப கஷ்டப்படணும், அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், நமக்கு ரொம்ப முயற்சி தேவை, பொறுமை தேவை, இப்படிப்பட்ட உணர்வெல்லாம் உனக்குள்ளே வந்துவிடும். காரணம் என்ன, இது கடினம்னு நீ முடிவு செய்து விட்டாய். இப்போ ரிஷிகேஷ்லேருந்து பத்ரிநாத் போகிறோம், கேதாரிநாத் போகிறோம், இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது நம்ம என்ன சொல்லிடுறோம், கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ளே என்னென்ன பாவனைகள் எல்லாம் வரும், நான் பொறுமையாக இருக்கணும், கஷ்டம் வரப்போகுது, ஆனால் முயற்சி அதிகமாக தேவை, இப்படி நமக்குள்ளேயே ப்ரிப்பரேஷன் வந்துடும். ரொம்ப சுலபம்னு நினச்சிட்டு போனோம்னா நமக்குள்ளே இப்படிப்பட்ட பாவனை இருக்காது. மிக மிக எளிமையான கஷ்டங்கள் கூட நமக்கு பெருசாக தெரியும். ஏன்னா நம்ம என்ன பாவனையில் அப்ரோச் பண்ணியிருக்கோம், சுலபந்தானே என்று நினைத்து நாம் முயற்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு தடைகளும் பெருசாக தெரியும். கடினம்ங்கிற பாவனைக்குள்ளே போகும் பொழுது ஒவ்வொரு தடைகளும், பெரிய தடைகளெல்லாம் சிறியதாக தெரியும். இப்போ உண்மையிலேயே தடை பெருசாக சிறியதாங்கிறது கிடையாது, அது நமக்கு எப்படி தெரியுது என்பதை பொறுத்து. அது எப்படி தெரியும்னா நாம் என்ன பாவனையில் அணுகுகின்றோம் என்பதை பொறுத்து. அதனால தான் அவர் சொன்னார், நீ எந்த ப்ராஜெக்டையும் எந்த ஒரு காரியத்தையும் கடினம் என்று நினைத்து அணுகினால் சுலபமாக முடியும், சுலபம் என்று நினைத்து அணுகினால் கடினமாக முடியும். அதனால் நாம் செய்ய போகிற ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா, மனசை அமைதிப்படுத்துகிற, மனதை கட்டுப்படுத்துகின்ற காரியம். இந்த உலகத்தில் நீங்கள் கடினமான ஒன்றை செய்து முடிக்கணும்னா இதுதான், இதுக்கு மேலே கடினமானது கிடையாது. இது கடினம்னு நினச்சிக்கிட்டுன்னு சொல்கிறதில்ல, உண்மையும் கூட. சில சமயம் எளிமையாக இருக்கிறத கடினம்னு நீ நினச்சிட்டா நல்லதுன்னு சொல்கிறோம். அப்படி எளிமையாக இருக்கிறத கடினம்னு கற்பனை பண்ணி இங்கு சொல்லவில்லை. இங்கு உண்மையே கடினம்தான், அதை புரிந்து கொள்ளாதது அதை விட கடினம். அதனால் முதல்ல என்ன செய்வோம்,
இது கடினம், டிஃபிகல்ட்டி, இது அவ்வளோ சுலபம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்துட்டாவே நமக்குள்ள சிலதெல்லாம் பாவனை உருவாகும். என்ன பாவனைனா அதிக முயற்சி தேவை. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். மனதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன பாவனைகள் தேவை, இது ஏன் கடினம்னு சொல்லி அறிவுபூர்வமாக இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். பிறகு பகவானுடைய பதிலுக்கு செல்லலாம். பல கருத்துக்கள், பல காரணங்கள் இருக்குது மனதை கட்டுப்படுத்துவது ஏன் கடினம்ங்கிறதுல. அதில் முதல் காரணம் மனது சூக்ஷ்மமாக இருப்பதனால். நம்ம 4 காரணங்கள் பார்க்க போகிறோம். இந்த 4 காரணங்களினால் மனதானது கட்டுப்படுத்துவதற்கு கடினம். நாம் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி, இந்த காரியமானது அவ்வளவு சுலபம் அல்ல. அதுக்கு முதல் காரணம் மனதினுடைய சூக்ஷ்மத்துவம். பொதுவாக ஸ்தூலமாக இருப்பதை நாம் முறைப்படுத்துவது சுலபம். ஒரு பொருள் சூக்ஷ்மம் ஆக ஆக அதற்கு சக்தி அதிகரிக்கின்றது. இந்த உடலை வளைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சுலபம். இந்த உடல்ங்கிறது ஸ்தூலமாக இருக்குது. பிராணனை கட்டுப்படுத்துவதுங்கிறது அதை விட சுலபம். ஆனால் உடலை கட்டுப்படுத்துறதை விட கடினம். ஏன்னா அது அதை விட சூக்ஷ்மமாக இருக்குது. அதே போல் இந்திரியம், பிறகு மனதுன்னு போயிட்டால் அதிக சூக்ஷ்மம் ஆகிவிடுகிறது. இப்போ மனதினுடைய விஷயத்தில் கடினமாக இருப்பதற்கு காரணம் அதனுடைய தன்மை சூக்ஷ்மமாக இருப்பதனால். இப்போ தண்ணீர் ஐஸ் கட்டியாக இருக்கும்போது ஒரு சக்தி இருக்குது. அதே நீரோட்டமாக ஓடுனா அதை விட சக்தி அதிகம். அதே ஆவியாக, நீராவியாக இருந்தால் அதை விட சக்தி அதிகமாகுது. ட்ரெயினையே அது நகர்த்துகிறது. காரணம் என்னென்னா சூக்ஷ்மம் ஆக ஆக ஒன்றுக்கு சக்தி அதிகரிக்கும். அப்படி ஸ்தூலமான உடலிலிருந்து மனது சூக்ஷ்மமாக இருப்பதனால், நுண்ணியதாக இருப்பதனால் அதை நம்முடைய வசத்துக்கு கொண்டு வருதல்ங்கிறது கடினம். இப்போ மனதை கட்டுப்படுத்துறதுக்கு கடினமாக இருக்கிற முதல் காரணம் மனதினுடைய சூக்ஷ்மத்துவம். இரண்டாவது காரணம் என்னவென்றால் மனது சஞ்சலமாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கின்றது. மனதினுடைய சுபாவம் அது சூக்ஷ்மமாக இருந்து அமைதியாக பகவான் படைச்சிருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் உபனிஷத்தை என்ன சொல்கின்றது? பராஞ்சிகாணி வியதிருணத் ஸ்வயம்பூகுன்னு ஒரு இடத்துல உபனிஷத்து என்ன சொல்கின்றது? நம்முடைய இந்திரியங்களையும் மனதையும் வெளிநோக்கு உடையதாகவே இறைவன் படைத்திருக்கின்றார். இப்போ பகவான் படைச்சதே எப்படின்னா, எப்படி நம்ம மனசு இருக்கோ அப்படித்தான் படைச்சிருக்கார். அதனால் நம்ம டிஃபெக்ட் அல்ல, கம்பெனிலேயே மேனுஃபேக்சருடைய டிஃபெக்ட். சில பொருள்களெல்லாம் நம்ம ஏதாவது கெடுத்துருவோம். சிலதெல்லாம் கம்பெனிலேயே டிஃபெக்டோடு வரும் இல்லையா? அப்படி பகவான் நம்மளைய பேக் பண்ணி அனுப்பும்போது இப்படி தான் அனுப்பிச்சிருக்கார். சஞ்சலத்தோடு தான் அனுப்பிச்சிருக்கார். அதான் பகவானே சொல்கிறாரே சஞ்சலம் துர்நிகிரகம். அப்போ இது ஸ்வபாவம், இது இயற்கை. இயற்கையாகவே நம்ம மனசு அப்படித்தான் இருக்கும். அதனால தான் பகவான் குரங்கையும் வெளியே படைச்சி காமிச்சிருக்கார். அது எப்படி அலைஞ்சிட்ருக்கோ அப்படித்தான் உன்னுடைய மனசும் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய மகான்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார்கள். அவர்களுடைய நூலை படித்தா தெரியும் இந்த மனசு என்ன பாடுபடுத்துதுன்னு. அவர்களுக்கே அந்த கதின்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கு எந்த கதி? ஆகவே இது இயற்கை. இரண்டாவது. மூன்றாவது காரணம், இந்த மனதை ஒரு பொருளாக பார்ப்பதில் கடினம் அதிகமாக இருக்கின்றது. மனது சப்ஜெக்டாகவே இருந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்கே ரொம்ப கடினம். இதை புரிஞ்சுக்கிறதே கடினம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எப்பொழுதெல்லாம் நான்னு சொல்கிறேனோ அந்த நான்கிற சொல்லுக்கு சில சமயம் உடல் பொருளாக இருக்குது, சில சமயங்களில் பிராணன் பொருளாக இருக்குது. இப்போ நான் மூச்சு விடுறேன்னு சொன்னால் அந்த மூச்சு பிராணனை நான்னு நினைக்கிறேன். நான் நடக்கின்றேன்னு சொல்லும்போது இந்த உடலை நான்னு நினச்சிக்கிறேன். என்னுடைய கை வலிக்குதுன்னு சொல்லும்போது நான் வேறாக இருந்து மனசில் வர்ற வலி நானாக இருந்து கை ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. அப்படி இந்த உடலை ஒரு எனக்கு வேறாக நான் பார்க்கப்படும் பொருளாக பார்ப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த மனசு இருக்கே, நான்கிற சொல்லோடு மனது ரொம்ப கலந்துருக்கு. அது சப்ஜெக்ட்னா நானாகவே இருக்கு.
அப்படி இருக்கிற மனதையே நான் பார்க்கப்படும் பொருளாக கொண்டு வந்து வச்சு அதற்கு ஒரு அபியாசத்தை கொடுத்து அதை அடக்குவதுங்கிறது கடினம். காரணம் என்ன? மனதை விஷயமாக்குவது மிக கடினம். விஷயம்னா நான் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொருளாக ஆக்குவது கடினம். இதை வேறு வார்த்தையில் சொன்னால் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் டிஃபிகல்ட். மனதை பொருளாக பார்ப்பதில் கடினம் இருக்கின்றது. அதிக காலம் அது சப்ஜெக்ட் அனுபவிப்பவனாகவே இருந்து வருகிறது. அதனால தான் வேதாந்தம் எல்லாம் படித்து கொஞ்சம் விசாரம் பண்ணோம்னா தான் மனது வேறு நான் வேறுங்கிற பாவனை நமக்கு வரும். இனி ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்னவென்றால், மனதை அதனுடைய சுபாவத்துக்கு அதிக காலம் விட்டுவிட்டோம். அது ஒரு குறை. அதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.